லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த 9/10/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பாக ஜாமீன் ரத்து வழக்குகள் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் அதில் என்ன நடந்ததுன்னு பேசியிருந்தோம். அதைத் தொடர்ந்து ஒரு 2 சேனலில் பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. நிறுவனத்திற்கு சாதகமாக நம்ம 2 வருஷமாக நம்ம சேனல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். கடந்த 1.5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் மற்றும் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இஓடபிள்யூவில் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத உள்ளபடி சொல்லிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்பு சட்டம் என்ன, சட்டப்படி எப்படி ரெக்கவரி ஆகும், இந்த சட்டப்படி எப்படி இந்த வழக்கு முடிவுக்கு வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். 2 ஆண்டுகளாக நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த 10 பிட் ஆக்ட் முழுசாக தெரியும். தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997, தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சிறப்பு சட்டம் 1997. அதற்கு மதுரையில் 10 பிட் கோர்ட் இருக்குது. தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு நீதிமன்றம் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சிறப்பு சட்ட நீதிமன்றம் அது மதுரையில் இருக்குது. ஏற்கனவே அது 3 நீதிமன்றங்கள் இருக்குது. சென்னை, மதுரை, கோவை. முதல்ல சென்னையில் மட்டும்தான் இருந்தது தமிழ்நாடு முழுமைக்கும். அதுக்கப்புறம் மதுரையில் வந்தது. இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது. 3 நீதிமன்றங்கள் இருக்குது. அப்போ அந்த 3 நீதிமன்றத்திற்கு ஒரு 8 மாவட்டங்கள் 10 மாவட்டங்கள் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த நியோமேக்ஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் மதுரை 10 பிட் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். ஏன்னா எஃப்ஐஆர் எந்த ஸ்டேஷனில் போட்டிருக்காங்களோ, எந்த பொருளாதார குற்றப்பிரிவில் போட்டிருக்காங்களோ அதற்கு உட்பட்ட நீதிமன்றம் இது மதுரையில் போட்டிருக்காங்க. அதனால் மதுரையில் 10 பிட் நீதிமன்றத்தில் நடக்கும். இப்போ இது எதுக்கு சொல்கிறோன்னா, கடந்த வாய்தால அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60,000 வரைக்கும் புகார்கள் வந்திருக்குது. அதில் அந்த புகார்களின் மொத்த டிஃபால்ட் தொகை நிறுவனம் திருப்பி செலுத்த வேண்டிய பணம் 6,000 கோடி வரைக்கும் இருக்குது அப்படின்றது வாதத்தில் இருந்தது. நிறுவனம் கொடுத்த சொத்துக்களோட மதிப்பு 2,400 கோடி அப்படின்றது அந்த மதிப்பீட்டு குழு வேல்யூவேஷன் கமிட்டி, நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட வேல்யூவேஷன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டு. அப்போ இந்த ஒரு பேலன்ஸ் மீதி தொகை இப்போ 2,400 கோடிக்கு சொத்து இருக்குது, 6,000 கோடிக்கு புகார் வந்திருக்குது. இதில் என்னென்னா இரட்டை புகார்கள் 3 புகார்கள் அப்படிலாம் இருக்கும். அதாவது ஒருத்தர் நேர்லையும் கொடுத்துருப்பாரு, ஒரு சேஃப்டிக்காக தபாலில் அனுப்பியிருப்பார், அக்னாலஜ்மெண்ட் வேணும்ட்டு மெயிலையும் அனுப்பியிருப்பார், மிஸ் ஆயிருமோன்ட்டு. அப்போ அந்த 3ஐயும் செக் பண்ணி பார்க்கணும். அதில் ஒரு சிலர் 2ஆக கொடுத்துருக்கலாம், நேர்லையும் கொடுத்து தபாலில் கொடுத்துருக்கலாம். ஒரு சிலர் தபால்லையும் கொடுத்து மெயிலில் கொடுத்துருக்கலாம். ஒரு சிலர் 3 கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் குறைக்கணும். அதெல்லாம் குறைச்சா ஒரு 60,000 புகாரில் 24,000 புகார் ஒன்று தான் வந்திருக்கும். அது முன்னாடி உள்ளது 25,000 புகார்கள். இப்போ 35,000 புகாரில் தான் 2ஓ 3ஓ கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை செக் பண்ணி அதை கழிக்கணும். அது ஒரு 1,000மோ 2,000மோ கழிஞ்சா கூட 6,000 கோடின்றது ஒரு 200-300 கோடி குறைஞ்சா கூட 5,000 கோடி வரணும். நம்ம நீதிமன்றத்தில் பேசும்போது மீதி சொத்துக்களை நிறுவனத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறுவனம் சொத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். அப்போ இருக்கிறத பாதி வாங்கிட்டு போயிடணுமா, கால்வாசி வாங்கிட்டு போயிடணுமா, அரைவாசி வாங்கிட்டு போயிடணுமா, 1 லட்சம் போட்டவனுக்கு 20,000 தான் கிடைக்குமா, 30,000 தான் கிடைக்குமா, 40,000 தான் கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் பெரிய அளவில் எனக்கு தினமும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் நேரடியாக நமக்கு ஃபீஸ் கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வக்காலத்து வாங்கி வச்சு பண்ணிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸ் 2,000 பேருக்கு மேலே. அதுபோக இப்போ இலவசமாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4,000 வக்காலத்துகளும் இந்த ஃபார்முகளும் இப்போ வரைக்கும் வந்திருக்குது. மற்றும் பல்வேறு சங்கங்களில் இன்னொரு 4,000-5,000 ஃபார்ம் வந்து சேர்ந்துருக்குது. எல்லா சங்கத்துக்கும் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தரை அந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி சேவை நோக்கத்தோடு பணம் எதுவும் வாங்காமல் இலவசமாக வேலை செய்ய சொல்லி நிறைய நிர்வாகிகள் நிறைய சங்கங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க ஒரு 4,000-5,000 இதுக்கு மேலே வக்காலத்து அண்டு ஃபார்ம், அந்த பணம் மட்டுமே வட்டியுடன் வேண்டும் அப்படின்றத வாங்கி வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட அப்போ என்கிட்ட ஃபீஸ் கொடுத்தது ஒரு 2,000 பேர். அவங்ககிட்ட அந்த 2,000 பேர்கிட்ட நான் 500 ரூபாய் வாங்கியிருக்கிறேன், 1,000 ரூபா வாங்கியிருக்கிறேன், 2,000 ரூபா வாங்கியிருக்கிறேன், 5,000 ரூபா வாங்கியிருக்கிறேன், 10,000 ரூபா வாங்கியிருக்கிறேன், 20,000 ரூபா வாங்கியிருக்கிறேன், 50,000 ரூபா வாங்கியிருக்கிறேன், 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேன். ஆனால் நார்மலாக 10 வருஷத்துக்கு முன்னாடியே
நான் என்னோட மினிமம் ஃபீஸ் 5 லட்ச ரூபா. என்கிட்ட வர்ற கிளைண்ட் எல்லாத்துக்கும் தெரியும் 5 லட்சத்துக்கு கம்மி நான் ஃபீஸ் வாங்குறதில்ல, அதுக்கு கம்மியாக இருக்கிற கேஸ் நான் ஆஜராகிறது இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஃபீஸ் வாங்குறாரு, வக்கீல் ஃபீஸ் தான் வாங்குவார், நாங்கள் இலவச சேவை செய்கிறோன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அது பல வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை வீடியோக்கள்லையும் பாருங்கள், இலவச சேவை செய்கிறேன்னு எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லலை. ஃபீஸ் வாங்கினவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கோம், ஃபீஸ் வாங்கினவங்க லிஸ்ட்டு எங்கிட்ட இருக்குது, ஃபீஸ் வாங்கினவங்களுக்கு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறோம். இப்போ இலவசம்னு சொல்கிறது புகார் கொடுக்கறதுக்கு, புகார் கொடுத்து முடித்தவங்களோட அவங்களுக்கு பணம் வேண்டுன்ற மெமோவை கோர்ட்டில் போடுறதுக்கு மட்டும்தான். நாங்கள் இவ்வளோ பேருக்கு பணம் வட்டியுடன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இலவசமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அது இல்லாமல் இப்போவும் புகார் எழுதி கொடுத்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில், அதாவது பாண்டே இல்லை, ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஜெராக்ஸ் தான் இருக்குது, ஒரிஜினல் இல்லை, லீடர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம், எனக்கு ஐடி நம்பர் கூட தெரியாது, இந்த மாதிரி பல்வேறு புகார்கள் இருக்குது. அதுக்கு இப்போவும் நாங்கள் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறோம், பணத்தை வாங்கிட்டு தான் வேலை செய்கிறோம். அது தெளிவாக சொல்கிறோம். இது யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்காக குறை சொல்கிறீங்கன்னா, பட்டுக்கோட்டைக்கு வழி என்ன அப்படின்னா கொட்டைப்பாக்கு 8 ரூபா அப்படின்னு பதில் சொன்னான் ஒருத்தன் அப்படின்னு நம்ம பழமொழி உண்டு, முன்னோர்கள் சொன்னது. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பேசுகிறாங்கன்றது தான். நீங்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கீங்க, 15,000 பேர் வாங்கியிருக்கீங்க, ஆளுக்கு 1000 ரூபா, அப்போ 1.5 கோடி வருது. அதற்கு ஒரு சங்கம்ன்றது யாருக்கு பணம் கொடுத்தாலும் செக்கில் கொடுக்கணும், இல்லை அக்கௌண்ட்டில் கொடுக்கணும், கேஷாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ரிப்போர்ட்டு இவ்வளோ பேர்ட்ட வசூல் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், செலவு பண்ண ஒன்றுக்கு பில்லு வேணும். நீ பெட்ரோல் போட்டிருந்தாலும் 100 ரூபாய்க்கு பில்லு வாங்கணும். அந்த பெட்ரோல் பங்க்கில் 4 பேர் வெளியூர் போய் சாப்பிட்ருந்தா 500 ரூபாய்க்கு சாப்பிட்ருந்தா 500 ரூபாய்க்கு ஹோட்டலில் பில்லு வாங்கிட்டு வரணும். எந்த ஊரில் என்ன டேட்டுக்கு நீங்கள் போனீங்க, சென்னைக்கு போனேன் அப்படின்னா சென்னைக்கு போகிற பெட்ரோல் சென்னை ஹோட்டலில் 500 ரூபாய்க்கு பில் வாங்கியிருக்கணும். சாப்பிட்டதுக்கு ரூம் போட்டு தங்கியிருந்தால் 2000 ரூபா, 2000 ரூபாய்க்கு ரூம் போட்டு பில் வாங்கி நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி கொடுத்து அதை ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழுவை கூட்டி ஒப்புதல் பெறணும். நீங்கள் ஆடிட்டர் ரிப்போர்ட்டை ஒப்புதல் பொதுக்குழுவில் வச்சு ஒப்புதல் பெறணும். அப்போ பொதுக்குழு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, இந்த டேட்டில் நீங்கள் இங்கே இல்லை, இந்த பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் போடலை, எனக்கு தெரிஞ்ச பெட்ரோல் பங்க்கு, இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா நாங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னா 20,000 ரூபாய்க்கு எப்படி சாப்பிட முடியும்னு கேள்வி கேட்பாங்க. அது பொதுக்குழு நிராகரித்தால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ நான் கேட்கல, எனக்கு முன்னாடி பல்வேறு குழுக்கள், சில சங்கங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கின பணத்துக்கு கணக்கு கொடுங்க, ஆடிட்டரை வச்சு பண்ணுங்க. அதுவும் யாரும் உங்கள்கிட்ட 1000 ரூபா கொடுத்தவன் தான் கேட்குறாங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க. அதெல்லாம் செஞ்சால் அதை விட்டுட்டு தினமும் காலையில் இருந்துச்சுன்னு யாரையாவது திட்டணும். சங்கம்னா வக்காலத்து போடணும், வக்காலத்து போட மாட்டேன், கணக்கு கொடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பேசுகிறீங்க, யூடியூப்பில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பேசுகிறீங்க, கணக்கை கொடுங்க. 15,000 பேர் லிஸ்ட்டை போடுங்க, ராமசாமி, கந்தசாமி, முனிசாமி அப்படின்னு போடுங்க, குமரேசன் திருப்பரங்குன்றம், ராமராஜ் கரூர் அப்படின்னு போடுங்க. இவ்வளோ பேர்ட்டு நான் வாங்கியிருக்கேன்னு வரிசை அந்த 15,000 பேரை போடுங்க. அப்போ ஒரு 1000 பேர் 2000 பேர் என் பேர் மிஸ் ஆகிருக்கு, உன் பேர் மிஸ் ஆகிருக்குன்னு வந்துடுவான். அப்போ அது லிஸ்ட்டில் ஏற்றணும். அப்புறம் செலவு கணக்கு, இந்த செலவு என்னென்ன டேட்டில் பண்ணியிருக்கோன்னு கொடுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வக்கீல் ஃபீஸ் கொடுக்கலன்னா வக்கீல் ஃபீஸ் கொடுத்துருக்காருன்றதுக்கு ரிசிப்ட் என் கையில் இருக்குது. உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்த ஃபீஸுக்கு ரசீது பெற்றுக்கொண்டோம்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு உங்களோட பொருளாளர், அது என் கையில் இருக்குது. ஆனாலும் ஃபீஸுக்கு பில்லு கொடுக்கலன்னு பழைய பரப்புறீங்க. சரி, ஃபீஸுக்கு பில்லு கொடுக்கலன்னா கணக்கை முதல்ல மக்கள்கிட்ட கொடுங்க, எவ்வளோ வரவு எவ்வளோ செலவுன்றது. அதை விட்டுட்டு தினமும் எந்திரிக்க வேண்டியது, யாரையாவது திட்ட வேண்டியது. இது யாருக்காக திட்டுறாங்க, யாருக்கு சாதகமாக பேசுகிறாங்கன்றது பொதுமக்கள் உங்கள்கிட்டே விட்டுறேன். ஏன்னா இது நிறைய டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நான் கடந்த 6 மாதங்களில் இதை பற்றி நான் பேசினதே கிடையாது. அவங்க தொடர்ந்து பேசுனதுனால நம்ம ஆட்கள் இதுக்கு பதில் சொல்லணும். அவங்களா சொல்லி உடனே அவர்கிட்ட ஒரு யார் சொன்னா, எதுக்கு சொன்னா, கேட்டதுக்கு மட்டும் பதில் அப்படின்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் மறந்துடுறீங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேசினேன் இந்த டீட்டெயிலு. மீண்டும் நீங்கள் அதை பேசுகிறீங்க. இனிமேலும் உங்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறதில்ல. இனிமேல் நம்ம சட்டத்தை மட்டும்தான் பேச போகிறோம். சட்டத்தில் என்ன இருக்குன்னா அசட்ஸ் அண்டு லயபிலிட்டிஸ். அந்த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் என்ன வரும்னா, அசட்ஸ்ன்றது சொத்துக்கள், லயபிலிட்டிஸ்ன்றது பொறுப்புகள். இப்போ அசட்ஸ்ன்றது நீங்கள் 2,400 கோடிக்கு நீதிமன்றத்தில் கொடுத்துட்டீங்க. அப்போ லயபிலிட்டிஸ்ன்றது கடன் பொறுப்புகள், நீங்கள் கொடுக்க வேண்டியது. அது 6,000 கோடி வருது. 200-300 கோடி வேணால் குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5,500 to 5,700 கோடியை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ இதை பிரித்து எடுத்துகிட்டு போகணும்னு சட்டம் சொல்லலை. இது உங்கள்கிட்ட கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ கிடையாது. எல்லா சொத்துக்களையும் கண்டறிந்து அதை ஜப்தி பண்ணுறது அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குது. ஜப்தி பண்ணோன்னே டேன்பிட் ஆக்டில் உள்ள செக்ஷன் தான் இதெல்லாம். ஹோம் செக்ரட்டரி டிஆர்ஓ ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புவார், உள்துறை செயலாளருக்கு. அவர் ஒரு இடைக்கால
ஜப்தின்னு பண்ணுவார், இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட். அது வந்து ஜிஓவாக போடுவாங்க. ஹோம் செக்ரட்டரி வந்து தமிழ்நாடு அரசு இதழில் கெஜெட்டில் ஜிஓ பப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த கெஜெட் பப்ளிகேஷன் கொண்டு வந்து டிஆர்ஓட்ட வந்து காவல்துறை கொடுத்த உடனே டிஆர்ஓ அதை வச்சு இன்னொரு பெட்டிஷன் போடுவார். ஜிபி டேன்பிட் கோர்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ப்ளீடர், அரசு துறை உரிமையில் வழக்கறிஞர், டேன்பிட் கோர்ட்டில் இருக்கிறவர், பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கிற முதலீட்டாளர் நீதிமன்றத்தின் ஜிபி வந்துட்டு டிஆர்ஓ தயார் பண்ணி கொடுக்குற ஒரு அஃபிடேவிட் வித் பெட்டிஷன், அவர் ஒரு அஃபிடேவிட் ரெடி பண்ணுவார். இந்த நிறுவனத்தில் இந்த வழக்கு பிரச்சனை, அதுக்கு வந்து இந்த சொத்தை நாங்கள் வந்து இடைக்காலமாக வந்து ஹோம் செக்ரட்டரி ஜிஓ வாங்கிட்டோம், இதை வந்து நிரந்தரமாக ஜப்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மேட் அப்சல்யூட் ஃபைனல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு மனுவை வந்து டேன்பிட் கோர்ட்டில் கொடுப்பாரு. அந்த டேன்பிட் நீதிமன்றம் யாரோட சொத்தை போட்டிருக்குதா, எந்த லீடரோ டைரக்டரோ எம்டிஓ சேர்மனோ யாரோட சொத்தை டிஆர்ஓ வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காரோ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த சொத்து வந்து நீங்கள் இந்த நிறுவனத்தில் டிஃபால்ட் அமௌண்ட், இந்த நிறுவனத்தில் திருப்பி செலுத்தாத மோசடி செய்யப்பட்ட தொகை மூலம் வாங்கப்பட்ட சொத்து என்று இருக்கு, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கொடுப்பாங்க. இவங்க பதில் கொடுக்கணும். அதற்கப்புறம் இவங்க கொடுக்குற பதில் சரியாக இருந்தால் அது அவங்க தனிப்பட்ட சொத்து அப்படின்னா நீதிமன்றம் விடுவிச்சிடலாம். அல்லது இது வந்து இந்த முதலீட்டின் மூலம் வாங்கிய சொத்து அப்படின்னு தெரிஞ்சால் நீதிமன்றம் வந்து அதை ஜப்தி பண்ணலாம். இதுதான். அப்புறம் மாலஃபைடு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. நேரடியாக நிறுவனத்தில் வந்து டைரக்டரோ ஏஜெண்டோ லீடரோ இல்லாமல், அதாவது வந்து ஏஹெச், சிஹெச், டிஹெச், இசட்ஹெச், ஆர்ஹெச் இப்படி நிறைய ஹெச் இருக்குது. ஏரியா ஹெட்டு, ஜோனல் ஹெட்டு, செக்டார் ஹெட்டு, ரீஜனல் ஹெட்டு, தாலுக் ஹெட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் இப்படிலாம் இருக்காங்க. அவங்க பேர் நேரடியாக இருந்தால் அது நேரடியாக ஜப்தி பண்ணிடலாம். அவங்க மனைவி, மகன், மகள், ஃப்ரெண்டு, வேலைக்காரன், அவங்களோட பினாமிகள், சொந்தக்காரன் அப்படி இருந்தால் அது மேலஃபைடு ப்ராப்பர்ட்டிஸ்னு கொண்டு வந்து அதையும் ஜப்தி பண்ணி இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ இவ்வளவு பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு எவ்வளோ கால அவகாசம் ஆகும் அப்படின்னு சொன்னால், அதிகபட்சம் இந்த எல்லா ப்ரொசீஜருமே ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணுன்றது மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி ஜஸ்டிஸ் உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களோட தீர்ப்புன்றது. நம்ம ஏற்கனவே அந்த தீர்ப்பை பலமுறை பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு வாட்டி அந்த தீர்ப்பை மட்டும் நம்ம தனியாக பேசுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த ப்ரொசீஜரை முடிச்சிடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ புகார்கள் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ சொத்துக்கள் வந்து இருக்குது. பத்தலைன்னு சொன்னால் அடுத்த நம்ம சொன்னோமே ஏஹெச், இஹெச், பிஹெச், டிஹெச், எஸ்ஹெச், டிஹெச், ஆர்ஹெச், அப்புறம் ஒவ்வொரு 66 கம்பெனியோட டைரக்டர்கள் அவங்களோட எல்லா சொத்து அது இல்லைன்னா நம்மளும் எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் முதலீட்டாளர்கள் எல்லாரும் யாருக்கு என்னென்ன சொத்து இருக்குன்னு தெரியுதோ அவ்வளோ சொத்துக்களையும் எடுத்து என்ன செய்யணும், அதுவும் இடைக்கால உத்தரவு வந்து மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. என்னென்னா அது 3 காப்பி. ஒரு காப்பி வந்து இஓடபிள்யூ போலீஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் தபால் அனுப்பிடணும். இன்னொரு காப்பி வந்து டிஆர்ஓ மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் மதுரை அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிடணும். இன்னொரு காப்பி வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் டேன்பிட் வழக்கு, அந்த நியோமேக்ஸ் வழக்கு நடத்தும் குற்ற எண் 3/2023 நடத்தும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு போட்டு அவருக்கு ஒரு காப்பி 3ஐயும் கொடுத்துடணும். அப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த நீங்கள் மனுதாரர்கள் நேரடியாக ஆஜராகியோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ பரத சக்கரவர்த்தி அவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சொத்து ஒருத்தர் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சால் அது அவர் பேரில் இருக்குன்னு அவசியம் இல்லை. பினாமி பேரில் இருந்தாலும் சொந்தக்காரங்க பேரில் இருந்தாலும் அதை வந்து ஈசி போடணும், அதுக்கு நகல் எடுக்கணும். அப்புறம் இந்த டீட்டெயில், இந்த ஊரில் இந்த சொத்து இவ்வளோ ஏரியா இவ்வளோதுன்னு ஒரு டீட்டெயிலை வந்து ஒரு லெட்டரோட எழுதி இது நியோமேக்ஸுக்கு சம்மந்தமானது, இதை ஜப்தி பண்ணுங்கன்னு சொல்லி 3 பேருக்கு எழுதிடணும். போலீஸ், டிஎஸ்பி இஓடபிள்யூ மதுரை, டிஆர்ஓ மதுரை, ஹைகோர்ட் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியோமேக்ஸ் கேசஸ் சென்னை அப்படின்றதுக்கு 3 பேருக்கு அனுப்பிட்டு விசாரணைக்கு வரும்போது பரத சக்கரவர்த்தி நீங்கள் நேரடியாக ஆஜராகணும்னா பார்ட்டி இன் பெர்சன் ஒரு மனு தாக்கல் பண்ணி நீங்கள் போய் நேரடியாக நீதிமன்றத்தில் நீங்கள் கொடுக்க முடியாது. பார்ட்டி இன் பெர்சன் நான் வந்து இந்த வழக்கில் ஆஜராக விரும்புகிறேன், இந்த சொத்துக்களோட விவரம் கொடுக்க விரும்புகிறேன்னு ஒரு மனு தாக்கல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மனுவும் அதுக்கு நம்பரும் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வக்கீல் வச்சு வக்கீல் மூலமாக கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். புகார் கொடுக்கறது, நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்துட்றீங்க, அதாவது மாதிரி பொருளாதார குற்றப்பிரிவில் அது மட்டும் போதுமானது. நிறைய பேர் கேட்குறீங்க, நான் எந்த சங்கத்திலையும் உறுப்பினராக இல்லை, எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா, சங்கத்தில் சேர்ந்தாதான் பணம் கிடைக்குமானா எந்த சங்கத்திலும் யாரும் சேர வேண்டியதில்லை. ஒரு புகார் கொடுத்தாலே போதுமானது. சங்கம்ன்றது என்ன, ஒரு பொது நோக்கம், ஒரு காமன் ஆப்ஜெக்ட். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஏற்கனவே பலமுறை பேசிட்டோம். இது வந்து அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போகிறது, நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு போகிறது. இப்போ இந்த சொத்துக்கள் இந்த 5700 கோடிக்கும் இந்த 2400 கோடிக்கும் இடையில 3300 கோடிக்கு சொத்து வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் சொத்துக்களை கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு தனிநபராக ஒரு 20 பேர் 20 சொத்துக்களை கொண்டதுக்கு பதில் ஒரு சங்கத்தில் கொடுத்தாச்சுன்னா ஒரே பேரில் 20 சொத்துக்களையும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி சில விஷயத்துக்கு சங்கங்கள், மற்றபடி சங்கத்தில் சேரணும்னு கட்டாயம் கிடையாது. சங்கத்தில் சேராட்டி நீங்கள் புகார் கொடுத்துட்டு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பணம் வந்துடும்.
அது மாதிரி வக்கீல் பிடிக்கணுமா காசு கொடுத்து அப்படின்னா காசு கொடுத்து வக்கீல் பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் ப்ளீடர் 2 இருக்காங்க. அதான் சொத்துக்கள் அட்டாச் பண்றது, அந்த வழக்குகள் நடத்துறதுக்கு கவர்மெண்ட் ப்ளீடர், அரசு சிவில் வழக்கறிஞர், அவர் வந்து உரிமையியல் துறை வழக்கறிஞர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அரசு குற்றவியல் துறை வழக்கறிஞர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அப்புறம் ஹைகோர்ட்ல போனாலுமே அது மாதிரி அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அட்வொகேட் ஜெனரல், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நடத்துவாங்க. நீங்க வந்து புகார் மட்டும் கொடுத்தால் போதுமானது. இப்போ நான் சொல்ற எல்லாமே இலவசம், இங்க எங்கேயுமே ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. அப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, அப்போ தனியார் வக்கீல் எதுக்கு அப்படின்னா, எஃபெக்டிவாக அடுத்த கேஸ் நடத்துறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாமே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், போலீஸ் கொடுக்கறத பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசுவாங்க. நீங்க நேரடியாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுத்து இதை பேசுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு ஏதாவது சொத்து விவரம் தெரியுது, இல்லை அக்யூஸ்ட் விவரம் தெரியுது, நகை பணம் இதை ஒழிச்சு வச்சிருக்கிறது இதெல்லாம் தெரியுதுன்னா நீங்க ஒரு வக்கீல் வச்சு கொடுக்கலாம். அது கட்டாயம் இல்லை, அது உங்க விருப்பம், அது உங்க செலவுல தான் வைக்கணும். நீங்க வக்கீல் பிடிச்சு தான் போகணும். எடுத்துக்காட்டு என்னன்னா, அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வச்சிருக்குது, அங்க எல்லாமே இலவசம். அங்க வந்து என்ட்ரியில இருந்து ஒரு ரத்த பரிசோதனையிலிருந்து சிறுநீர் பரிசோதனையிலிருந்து ஆபரேஷன் வரைக்கும் அரசாங்கம் எல்லாம் பண்ணுது. ஆனாலும் தனியார் மருத்துவமனைகள் நிறைய இருக்குது. அப்ப நீங்க வந்து சில வேகமாக உங்களுக்கு தீர்வு வேணும், சில சிறப்பு மருத்துவம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. அது மாதிரி தான் இது வந்து தனியார் சேவை, அரசு சேவை. அரசு சேவை வந்து ஒரு புகார்தாரருக்கு, ஏமாற்றப்பட்டவருக்கு, நீங்க வந்து பணம் இழந்ததுல இருந்து உங்க பணம் உங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும், உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்ற வரைக்கும் அரசு சேவைகளை வச்சிருக்குது. அதுக்கு எந்த செலவும் கிடையாது, அனைத்தும் இலவசம். எங்ககிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் உண்டு. சில சர்வீஸ் மட்டும்தான் இலவசம்னு சொல்றோம், மிச்ச சர்வீஸ் வந்து ஃபீஸ் வாங்க தான் செய்யறோம். இதுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கடந்த விசாரணையின் போது போன வாய்தால நீதிமன்றத்தில் சொத்துக்கள் இல்லை அப்படின்னு நிறுவனம் சொல்லிருச்சு. அப்போ இருக்கிறத வாங்கிட்டு போகணுமானா தேவையில்லை, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பல்வேறு சொத்துக்களை ஜப்தி பண்ணி அதை ஏலத்துக்கு கொடுத்து அந்த ஏல பணத்தை மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படி பிரித்து கொடுக்கும்போது இன்னமும் கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே இருந்ததுன்னா எல்லாத்தையும் சேர்த்து பிரித்து கொடுத்து, உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் டேன்பிட் ஆக்ட் செக்ஷன் 5A பிரிவு 5A அதன்படி வந்து வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், அசலோ அல்லது வட்டியுடனோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அசல் மட்டும் வேணும்னு வாங்கிட்டு போய்க்கலாம், இல்லது வட்டியுடன் வேணும்னு கேட்டாலும் வாங்கிக்கலாம். அப்படி கொடுத்தால்தான் இந்த வழக்குக்கு முடிவுக்கு வரும். இல்லாட்டி போனால் இந்த 2400 கோடி, இன்னொரு 1000 கோடி 1500 கோடி கவர்மெண்ட் கண்டுபிடிக்குது, 4000 கோடி வருது, புகார் 6000 கோடிக்கு இருக்குது. அப்போ ஒரு ஆளுக்கு 75% தான் கிடைக்கும். அப்படின்னா 1 லட்சம் போட்டவருக்கு 75,000 கிடைக்குன்னா 75,000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த சொத்துக்களை விற்று ஏலம் விற்று எல்லாம் பண்ணி மக்களுக்கு இந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் வழக்கு முடிவுக்கு வராது. இந்த நிறுவனத்தின் மீதும் நிறுவனத்தின் MD, சேர்மன், டைரக்டர்கள், ஏஜென்ட்டுகள், கடைசி ஏஜென்ட் வரைக்கும், ஏரியா ஹெட், செக்டார் ஹெட் வரைக்கும், தாலுக் ஹெட் வரைக்கும் உள்ள ஏஜென்ட்டுகள் அவங்கெல்லாம் அக்யூஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் எதிராக வழக்கு நடக்கும். 100% உங்கள் பணம் வட்டியுடனோ அசலோ நீங்கள் கேட்குற ஆப்ஷன் கொடுக்காத வரைக்கும் அந்த வழக்கு முடிவுக்கு வராது. அப்புறம் வழக்கின் முடிவில் இவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். இது அப்போ என்னன்னா, சொத்துக்களை பிரித்து கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம தண்டபாணி அவங்க மாண்புமிகு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பின்படி 6 மாதத்துக்குள்ளெல்லாம் இதெல்லாம் பண்ணிடலாம். அதிகபட்சம் இவங்க லேட் பண்ணால் 1 இயருக்குள்ள, அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ இந்த வழக்கு விசாரணை எப்போ தான் முடிவுக்கு வரும், அவங்களுக்கு எப்போ தான் தண்டனை கிடைக்கும், இன்னும் 15 வருஷம் நடக்கும். கலைமகள் சபா பார்க்குறோம், PSCL கேஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வழக்குகளோட தன்மையெல்லாம் வேற. கலைமகள் சபாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சங்கங்களின் கீழ் பதிவு, அது வந்து சொசைட்டியாக பதிஞ்சிருக்காங்க, சங்கமாக இருக்கும் கலைமகள் சபா, சங்கம் அதன் உறுப்பினர்கள் அந்த மாதிரி போகும். PSCLலாம் வந்துட்டு இது வந்து அதெல்லாமே வந்து வேறு சில சட்டங்கள் வந்துடும். நமக்கு வந்துட்டு இங்கே இப்போ என்ன வந்திருக்கு, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு வழக்குலையும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ 60,000 பேர் புகார் கொடுத்தா 60,000 பேரை நீதிமன்றத்தில் ஏற்றணுமா, ஏற்றி விசாரிக்கணுமா அப்படின்னா 60,000 பேரை கூப்பிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் தான் வழக்கு விசாரணைக்கு முடிவுக்கு வரும்னா அது தாமதமாக தான் செய்யும், எல்லாரும் பேசுகிற மாதிரி. அதில் உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகளை வழங்கியிருக்குது. அந்த தீர்ப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களில் 10% ஆட்கள், அதாவது 60,000 பேர்னா ஒரு 6,000 பேரை விசாரித்தா போதும், அப்போ அந்த வழக்கு முடிவுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. நம்ம இன்னமும் கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு ஹைகோர்ட்டில் போயிட்டு சில உத்தரவுகள், டைரக்ஷன்ஸ் வாங்க முடியும். அது 6,000 பேரோட விசாரிக்க வேண்டாம், அவர் 600 பேர் விசாரித்தா வழக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சில உத்தரவுகளை வாங்கலாம். அதே மாதிரி மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து இங்கே போலீஸோட விசாரணைக்கோ, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கோ, மற்றும் சொத்துக்களை ஜப்தி பண்ணுவதற்கோ, சொத்துக்களை ஏலம் விடுவதற்கோ எந்தவித தடையும் விதிக்கவில்லை. அப்போ காவல்துறையினர் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு அந்த வேலையை தொடர்ந்து செய்வார்கள். அந்த வேலை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும்.
அப்போ சைமல்டேனியஸாக அந்த பக்கம் சொத்துக்களை ஜப்தி பண்ணுறது, இங்கிட்டு எதிரிகளை கண்டறிவது, எதிரிகள் அதான் அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். இதுக்கு எந்த வித இடைக்கால தடையும் உயர்நீதிமன்றத்தால் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னாடி நடக்கிற வழக்கில் இல்லை. இதற்கு முன்னாடி வந்துட்டு முடிஞ்சு போன புகழேந்தி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், ஹானரபிள் ஜஸ்டிஸ் இளங்கோவன் அவர்கள் மற்றும் தண்டபாணி அவர்கள் அங்கெல்லாம் எந்த ஸ்டேயும் கொடுக்கல, எந்த இடைக்கால தடையும் இல்லை. அப்போ அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் காவல்துறையினர் அவங்க பணியை செய்வாங்க. இது போக 10% ஆட்களை விசாரித்தா போது இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரலான்றது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் 60,000 பேர்ன்றது 6,000 பேர் விசாரித்தா போதும். இந்த 6,000 பேர் விசாரித்தாலும் ஒரே மாதிரி தானே சாட்சி சொல்ல போகிறாங்க. எல்லாரும் ஒரே பெட்டிஷன் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவாங்க. அதை அந்த மனுவில் எல்லாமே ஒரே மாதிரி தான் மனு கொடுத்துருக்கீங்க. அந்த ஏஜென்ட் பேரும் அமௌண்ட் மட்டும்தான் மாறுது. நீங்கள் எந்த ஸ்கீமுக்காக பணம் கட்டிங்க அந்த 3 விஷயம் தான் மாறுது. அப்போ அந்த 6,000 பேரை கூட நீங்கள் ஒரு 100 பேரையோ 200 பேரையோ அதிகபட்சம் ஒரு 600 பேரையோ கூட விசாரித்து வழக்க முடிவு கொண்டு வரலாம். நம்ம ஒரு டைரக்ஷன் வாங்கலாம். அப்போ ஒரு 600 பேரை மட்டும் விசாரித்து முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வாங்கினா என்ன ஆகுனா, ஒரு வாய்தாவுக்கு ஒரு நாளைக்கு 40 பேர் 30 பேர் 30 to 50 பேர் ஒரு வாய்தாவுக்கு விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னால், வாரத்துக்கு ஒரு வாய்தா போட்டால் மாதத்துக்கு வந்து 200 பேர் விசாரித்து முடிச்சிடலாம். அப்போ 3 மாதத்தில் 600 பேர் விசாரித்து முடிச்சிடலாம். இல்லைன்னா அதிகபட்சம் 6 மாதம் to 1 வருஷத்துக்குள்ளே அங்கே சொத்துக்களை ஜப்தி பண்ணுறது, சொத்துக்களுக்காக இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட், ஃபைனல் அட்டாச்மெண்ட், மேட் அப்சல்யூட் இதெல்லாம் வந்து அதுவும் நடக்கும். அதே நீதிமன்றத்தில் சாட்சிகளை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும். இல்லது அந்த சொத்துக்களுக்கான வாய்தா இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு வந்து சாட்சிகளை விசாரிக்கிற வாய்தா நடக்குது, சொத்துக்களை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து நாளை மறுநாள் நடக்குது. இப்படியும் தொடர்ந்து வந்து அந்த வழக்கை விசாரணை போடலாம். அல்லது நம்ம வந்து இந்த வழக்கை தினமும் நடத்தி விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் புதியதாக ஒரு மனு தாக்கல் செய்யலாம். இந்த கேஸை வந்து டிஸ்போஸ் ஆஃப் தி ட்ரையல் within a period of 3 months 6 months as early as possible within 1 year அப்பெல்லாம் ஒரு டைரக்ஷன் நம்ம வாங்கிட்டு வரலாம். அப்போ நீதிமன்றம் இந்த வழக்கை மட்டும் நீங்கள் தினமும் சாட்சிகளை விசாரிங்க, ஒரு நாளைக்கு 30 சாட்சியை டெய்லி விசாரிங்கன்னா வாரத்துக்கு 150 சாட்சி விசாரித்து முடிச்சிடலாம். அப்போ 600 சாட்சின்றது அதிகபட்சம் 1 மாதத்தோட விசாரித்து முடிக்க முடியும். 1 மாதத்தோட இந்த வழக்கை தீர்ப்பை நோக்கி போக முடியும். இப்படிலாம் சட்டத்துக்கு நிறைய ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே இப்போ பேசுகிற எல்லாமே கடந்த காலங்களில் பேசுனது தான். திரும்பவும் அதை ரிவ்யூ பண்ணுறோம். இது எதுவுமே நம்ம புதுசாக பேசலை. இவ்வளவையும் நம்ம முந்தைய வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். இப்போவும் அதைத்தான் சொல்கிறோம். இன்னமும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம செய்ய முடியும். இன்னொன்று என்னென்னா, அதனால் இது 1 வருஷம் போயிடும், 2 வருஷம் போயிடும், 5 வருஷம் போயிடும், 10 வருஷம் போயிடும்ன்றது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா வழக்கை சீக்கிரம் முடிவு கொண்டு வந்துடலாம். அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே பணமும் வந்துடும். முழு பணம் கிடைக்காத பட்சத்தில் இந்த பக்கம் நமக்கு பணம், அந்த பக்கம் அவங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது எல்லாமே நம்ம சட்டத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சட்டத்தில் இருக்கிற பிரிவுகளை வந்து ஒன்றொன்னா சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்னமும் அந்த ஒவ்வொரு பிரிவையும் தனித்தனியாக நம்ம பேசுவோம். ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டையும் தனித்தனியாக பேசுவோம். உச்சநீதிமன்றம் 10% ஆட்களை தான் விசாரிக்கணும்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டையும் மீண்டும் பேசுவோம். அதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை. பணம் வந்து ஓராண்டுக்குள் கிடைக்கிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. முழு பணமும் வட்டியுடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுக்குற சொத்தை மட்டும் எடுத்துகிட்டு, அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு மக்கள் டெபாசிட் போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை. உங்கள் முழு பணமும் வட்டியுடன் கிடைத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து விடுதலை. அதைத்தான் வந்து இந்த சட்டம் டேன்பிட் ஆக்ட் அண்ட் பட்ஸ் ஆக்ட் ரெண்டுமே சொல்லுது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது, அடுத்த வாய்தா வந்து 3/11/2025 அந்த தேதியில் வருது. அந்த தேதியில் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமன்றத்தில் பேசுகிற மாதிரி சாஃப்ட்வேர் ரெடி ஆகுமான்னு தெரியாது. அதற்கிடையில் உங்களை வெரிஃபிகேஷன் நிறுவனமும் போலீஸாரும் சேர்ந்து புகார் கொடுத்தவங்களோட பாண்டு, நீங்கள் கொடுத்தது புகார் கொடுத்தது சரியாக அமௌண்ட்டு எல்லாம் சரிபார்க்கிறது நடக்கும். அப்படி நடக்கும்போது இது தனி ப்ரொசீஜர் போய்கிட்டே இருக்கும். 3/11 சொத்துக்களை ஏலம் விடுறது, மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நகைகள், தங்கம், வெள்ளி மற்றும் வாகனங்கள், காரு, அந்த லாரி, வேன், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஏலத்தை விட்டுட்டு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்து கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 3/11 விசாரணைக்கு வருது. அப்போ இன்னொரு கேள்வி, இடம்னா உடனே கிடச்சிரும், பணம்னா லேட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி. இடம் கேட்டவங்களுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். இது பல வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டோம். இடமும் பணமும் ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது. ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரே இடத்த 2 பேர் 3 பேர் கேட்டால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? அப்போ அதுக்கு யாருக்கு கொடுக்குற ரேட்டு, நிறுவனம் கொடுக்குற ரேட்டா, வேல்யூவர் கொடுக்குற ரேட்டா? அப்போ வேல்யூவர் ரேட்லேருந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா நிறுவனம் ஒரு ரேட் சொல்லும்போது 3 பேருமே ஒரே இடத்த எடுத்தால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? இதெல்லாம் கடந்த வீடியோக்களில் பார்த்துட்டோம். அதனால் அதில் சில குழப்பங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து அதிக விலை, மார்க்கெட் விலையை விட அதிக விலைக்கு அந்த இடம் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைவரும் பணம் மற்றும் வட்டியுடன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஆப்ஷன். அதுக்காக நம்ம வந்து பல்வேறு சங்கங்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு
சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு அந்த சேவை மனப்பான்மை உள்ளவர்கள்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் சர்வீஸ் பண்ணணும்னு நம்பரும் கொடுத்துருக்குறோம். இன்னமும் அடுத்து வரும் வாரங்களில் ஒரு மீட்டிங் போட்டு இன்னமும் சில நம்பருக்கு கொடுப்போம் எல்லா வாரத்துலேயும், எல்லா மாவட்டத்துலேயும். அவங்ககிட்டலாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். பணம் வட்டியுடன் கேட்டு அதுக்கு ஒரு வக்காலத்து. ஏன்னா நம்ம இந்த ஃபார்மில் வந்து பணம் வட்டியோட இவ்வளோ பேர் கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ பேர் கேட்குறாங்கன்றதுக்கு நம்ம நீதிமன்றத்தில் பேசுறதுக்கு நமக்கு நீங்கள் கொடுக்குற அத்தாரிட்டி தான் அந்த வக்காலத்து. இவர் எனக்கு வக்காலத்து கொடுத்துருக்காரு, பணம் வந்து வட்டியோட கேட்குறாரு அப்படின்னு நான் நீதிமன்றத்தில் இந்த வக்காலத்தை தாக்கல் பண்ணாதான் உங்கள் சார்பாக நம்ம அந்த மனுவை தாக்கல் செய்ய முடியும். அதற்காக அந்த வக்காலத்தை அந்த ஃபார்ம் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். எல்லா குரூப்புக்கும் போயிடுச்சு இது. அது இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, அவங்களுக்கும் நான் அனுப்பிட்டுருக்கேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டிங்கனாலும் நான் வந்து அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருவேன். ஏற்கனவே ரொம்ப பேர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ஃபார்மேட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் தனித்தனியாக கேட்டிங்க, நான் அனுப்பியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டும் உங்கள் பக்கத்தில் உள்ள சங்கங்களில் கிடைக்கும், நீங்கள் இருக்கிற குரூப்புகளில் கிடைக்கும். நம்ம அந்த நியமிச்சிருக்கிற சேவை மனப்பான்மையுடைய நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அவங்ககிட்டையும் கிடைக்கும். எனக்கு வாட்ஸ்அப் போட்டாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபார்ம் வித் வக்காலத்து பணம் வட்டியுடன் வேண்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் நார்ம்ஸ் படி வந்து அதன் சட்டம் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு 12% 18% வரை வட்டியுடன் வேண்டும் அப்படின்னு மனு தயாரிச்சிருக்கிறோம். அது ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கலும் செய்யப்பட்டிருக்குது வேறு சிலர் பேரில். இன்னமும் உங்கள் பேர்லலாம் வந்து நம்ம தாக்கல் செய்வோம். உங்களுக்கு வந்து வட்டியுடன் பணம், நீங்கள் கட்டின பணம் அப்படின்றத வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மனு பயன்படும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா 3/11/2025 அன்று வந்து சென்னையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. நீங்கள் இந்த ஃபார்மை வந்து 30/10/2025 அதற்குள்ளே எங்களுக்கு வர்ற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அதற்கப்புறம் ஒரு 2 நாட்களில் நாங்கள் மனு தாக்கல் செஞ்சு 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருவோம். இவ்வளோ பேர் வந்து இடம் தான் கேட்குறாங்க, இவ்வளோ பேர் வந்து இடம் கேட்கல வேணான்னு சொல்லிட்டாங்க, பணம் மட்டும் வட்டியுடன் கேட்குறாங்க அப்படின்றத நாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு பேசும்போது அது சாதகமான உத்தரவுகள் வரும். இது விரைவானது. ஏன்னா 2 காம்ப்ளிகேஷன், இடம்னு ஒரு குரூப்பு பணம்னு ஒரு குரூப் கேட்டுக்கிட்டு இருந்தால் அதில் சில தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சாஃப்ட்வேரு உங்கள் இடங்களை பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதில் தாமதமாகலாம். கிட்டத்தட்ட அனைவரும் பணம்னு கேட்டாச்சுன்னா நீதிமன்றம் ஒரே உத்தரவு பிறப்பிச்சிடும், சொத்துக்களை ஏலம் விட்டு பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்ம பேசும்போது நம்மளை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 2.25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளை திட்டிட்டு தான் இருக்காங்க. அது இன்றைக்கி திட்டலை. ஆனால் அப்போ திட்டினவங்கெல்லாம் யார், அவங்கெல்லாம் மாறிட்டாங்க. அப்போ யாரெல்லாம் திட்டினாங்களோ இப்போ நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் நிறுவனம் திட்ட சொன்னது நாங்கள் திட்டினோம், நிறுவனம் கமெண்ட் போட சொன்னது நாங்கள் கமெண்ட் போட்டோம், நிறுவனம் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் உங்களை திட்ட சொன்னாங்க திட்டினோம், நாங்கள் யூடியூப்பில் திட்டினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், மாறிட்டோம், நிறுவனம் ஏமாத்திடுச்சு அப்படின்னு எல்லாருமே இப்போ நமக்கு நண்பர்கள் ஆகிட்டாங்க. இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து அவங்க யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திட்டுறாரு. வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மின் மட்டும் செய்தி போடுற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம 3 சேனல் வச்சுருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் லா 2.0, லீகல் வாய்ஸ். 3 சேனல்லையும் நம்ம கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் 300க்கு மேலே கமெண்ட் வந்து நமக்கு சாதகமாக, நமக்கு ஆதரவாக, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக நீங்கள் செயல்படுங்க, உங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள்லாம் வந்துடுவோம் அப்படின்றது நீங்கள் பார்த்துங்க. இது எதுவுமே ஆதாரம் இல்லாமல் வாயில் வடை சுடலை. சும்மா காலையில் தூங்கி எந்திரிக்க வேண்டியது, வாயில் வடை சுட வேண்டியது, 4 பேரை திட்ட வேண்டியது, கோர்ட்டுக்கு போகிறவனை திட்ட வேண்டியது, நிறுவனம் சொல்லிக் கொடுக்குறத செய்ய வேண்டியது, நிறுவனத்திலிருந்து வர உத்தரவுப்படி யார் திட்டணுமோ, யார் கோர்ட்டில் பேசுகிறாங்களோ அவங்கள கேவலப்படுத்த வேண்டியது, வாட்ஸ்அப்பில் யாரையும் பேச விட்றதில்ல, எந்த ஃபோனையும் எடுக்கிறதில்ல, 2 நம்பரை வச்சுக்க வேண்டியது, அதுலேருந்து மெசேஜை போட்டுட்டு அந்த நம்பரை ஆஃப் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இப்போ நல்லா கிடைக்கிது. இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு எனக்கு அனுப்புகிறாங்க, அதையும் நான் பார்த்துட்ருக்குறேன். நிறைய பேர் அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கௌண்டடு 1000 போடு, அக்கௌண்டடு 1000 போடுன்னு 15,000 பேர்ட்டு 1000 ரூபா வாங்கியாச்சு. கணக்கு கொடுக்க ரெடி இல்லை. அந்த கணக்கை கேட்டால் நம்மளை திட்டுறாங்க. நான் கணக்கு கேட்கல, கட்டின மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க கணக்கு. அந்த கணக்கை கொடுக்காம அந்த கணக்குக்கு நம்மளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ நம்மளை திட்டினா. ஆனால் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் திட்டுறீங்கன்னா, நீங்கள் திட்டாத வரைக்கும் பேசாத வரைக்கும் கூட எனக்கு வந்து ஆதரவு இல்லாமல் இருந்தது. நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் கம்மியாக தான் வந்தது. இப்போ நீங்கள் திட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம், பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நமக்கு அதிக ஆதரவு, அதிக இன்கமிங் ஃபோன் கால்கள், அதிக வாட்ஸ்அப் மெசேஜ்கள், வாய்ஸ் மெசேஜ்கள்லாம் போடுறாங்க. சார் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் சார், சார் இதை விடக்கூடாது சார், சார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் சார், சார் இவர் வந்து இப்படி பேசியிருக்கிறார் சார். ஆனால் நான் எதையுமே பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல.
அதாவது எனக்கு வர்ற மெசேஜை நான் பார்க்குறேன். இன்னொருத்தர் உங்களை பற்றி யூடியூப்பில் பேசியிருக்காரு, வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காருன்னு சொல்கிற எதையுமே நான் பார்க்குறதில்ல. எனக்கு நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி, சார் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கம்பாங்க. நான் சொல்ல அதை நான் பார்க்க விரும்பலை. அதில் என்ன பேசியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார் ஃப்ராட் பண்ணுறாங்க, கம்பெனி சொல்கிறத கேட்டு உங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள்லாம். அதுவும் உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன். இதில் வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க அளவுக்கு நம்ம இறங்கி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம பேச வேண்டியது சட்டமும் நீதியும் நியாயமும் தர்மமும் என்னன்றதை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் நடந்தது என்னவோ அதை மட்டும்தான் சொல்கிறோம். நம்ம கருத்து எதையுமே ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லலை. இந்த வீடியோவில் சில விஷயங்கள் அவங்க இப்படி பேசுகிறாங்கன்றது மட்டும்தான் நம்ம அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க பேசுகிறாங்கன்றதையும் பார்க்குறீங்க, அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க எனக்கு. அதையும் நான் பார்க்காமலே அதை நான் பார்க்க விரும்பலை. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் முடிவுக்கு விட்டுறேன். மக்களுக்கு பணம் என்ன செய்யணும் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஃபைனலாக இன்னொரு கேள்வி என்னென்னா, புகார் கொடுக்கறதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு தான், இன்னும் புகார் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மிகவும் வேதனையான விஷயம். நீதிமன்றமும் காவல்துறையும் வக்கீல்களும் பல முறை வந்து செய்யுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஏஜெண்ட் வந்து கொடுக்க வேண்டாம்னு சொன்னார். பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னார். அதாவது புகார் கொடுத்தா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னார். புகார் கொடுக்காட்டி நாங்கள் பணம் கொடுப்போம்னு சொன்னார். அதுமாதிரி புகார் கொடுத்தா ஐடி இன்கம் டேக்ஸ் வந்துடும், வருமான வரித்துறை. புகார் கொடுத்தா இடி வந்துடும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துடும், அமலாக்கத்துறை. அதனால் புகார் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கொடுக்கலை. புகார் கொடுத்தா நீதிமன்றம் கணக்கு கேட்கும். புகார் கொடுத்தா பொருளாதார குற்ற பிரிவு காவல்துறையினர் வந்து உனக்கு எப்படி பணம் வந்தது, ஒயிட்டா பிளாக்கான்னு கணக்கு கேட்பாங்க. அதனால் கொடுக்கல. இப்படிலாம் வந்து இன்னமும் பேசிகிட்டு இருக்கீங்க. இது எந்த பிரச்சனையும் வராது, யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நேராக கிளம்பி டிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போங்க, இடி ஆஃபீஸுக்கு போங்க, பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போங்க. சார் வருமானம் அவங்ககிட்ட நேரடியாகவே கேட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து என்கிட்ட பதில் இல்லை. நீங்கள் நேரடியாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கும் இதுக்கும் போயிருங்க. அதிலே நீதியரசர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நீதிமன்றத்தில் இன்கம் டேக்ஸும் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் 2 பேருமே தெளிவாக சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்தில் மொத்த சொத்துக்களை நீங்கள் விற்றோ ஏலமிட்டோ இடங்களை பிரித்தோ என்ன செஞ்சாலும் கொடுத்ததுக்கு மக்களுக்கு கொடுக்கறது ஆட்சேபனை இல்லை. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு கொடுத்து முடித்தது போக மிச்சம் இருந்தால் அது எங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் இன்கம் டேக்ஸுக்கும் இடிக்கும் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனை முடிஞ்சாலும் இவங்களோட லயபிலிட்டிஸ் வந்து பல ஆயிரம் கோடி இன்கம் டேக்ஸும் இடிக்கும் இருக்குது. இன்கம் டேக்ஸு பல ஆயிரம் கோடி சொத்து பாக்கி இருக்குது, அந்த வரி பாக்கி இருக்குன்னுலாம் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நாங்கள் கேள்வி கேட்கலன்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க நீதிமன்றத்தில். இது நீதிமன்றத்தில் அவங்க எழுத்து மூலமாகவே கொடுத்துருக்காங்க. நீதியரசரும் அதை சொல்லியிருக்காரு, நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் அதை பேசியிருக்கிறாரு. அப்புறம் இன்கம் டேக்ஸோட வக்கீலும் ஆஜராகி பேசியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு இன்கம் டேக்ஸ் வக்கீலும் ஆஜராகி எழுத்து மூலமான மனு கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு. இடியும் எழுத்து மூலமாக மனு கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு. ஹைகோர்ட்டில் வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லை, மக்கள் வாங்கிட்டு போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும்? அதுபோல் மிச்ச சொத்து இருந்தால் நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா எங்களுக்கு வரி பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பிரச்சாரம் என்னென்னா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்குலாம் கொடுத்ததும் மிச்சம் இருக்கும், அது வந்து நிறுவனத்திற்கு வந்துடும், அதை எடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சில ஏஜெண்டுகள் சம்மந்தப்பட்ட சங்கங்களும் அவங்க வந்து சொல்கிறதாக எனக்கு தகவல் வந்தது, கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுனால நானும் ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட வந்து 2000 + 2000 + 5000 9000 பேர் இப்போ என் கஸ்டமர்னா 9000 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் எடுத்து சொல்ல முடியாது. 9000 பேரோட வக்காலத்து என்கிட்ட இருக்குது. அப்போ அந்த 9000 பேருக்கு நான் யூடியூப்பில் சொல்கிறேன் நான். மற்றபடி இது வந்து யாருக்காகவும் எதிரானதோ அல்லது யாரும் வந்து பேசுகிறாங்கன்றதுக்கு பதில் பேசுகிற செய்தியோ இது கிடையாது. என்னை நம்பி வக்காலத்து வந்து 9000 பேர் கொடுத்துருக்கீங்க. அந்த 9000 பேருக்கான என்னோட சேவை. 9000 பேருக்கு நான் ஃபோன் எடுத்து ஒவ்வொருத்தருக்காக சொல்ல முடியாது. 9000 பேருக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அனுப்ப முடியல. அதனால் நான் யூடியூப் மூலமாக சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ் இடிக்கு பயப்பட வேண்டாம். இன்கம் டேக்ஸ் இடி வந்து மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து நிறுவனத்திற்கு கொடுக்காது. அதனால் புகார் கொடுக்கறதுக்கு டைம் இருக்குதா அப்படின்றது இப்போ அந்த விஷயத்தான் வரோம். அப்போ கடைசி வாய்தால வந்துட்டு 9/10/2005 வாய்தால மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 8ஆம் தேதி 11:49 இரவு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்க புக் பண்ணியிருந்தாலே, கொரியரில் புக் பண்ணியிருந்தாலும் ஓகே, போஸ்டலில் புக் பண்ணியிருந்தாலும் ஓகே, அல்லது மெயிலில் அனுப்பியிருந்தாலும் சரி, அல்லது நேரில் கொடுத்துருந்தாலும் 8/10/2025 11:49 இரவு. அடுத்து 12 மணினா 9ஆம் தேதி காலையில் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் உள்ளது எடுத்துக்க வேண்டாம். ஆனாலும் அவங்க கொடுத்துருந்தா அதை கவரை வாங்கி பிரிக்காமல் தனியாக வைக்கணும் அப்படின்னு நீதியரசர் அவர் சொன்னார். நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, கவர்ன்றது அவங்க புகார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? வர்ற கவரை வாங்கி பிரிக்காமல் வைக்கணும்னு சொல்கிறீங்க. அந்த கவரில் அந்த எதிரிகள் அக்யூஸ்டு சம்மந்தமான டீட்டெயில் இருக்கலாம்,
அக்யூஸ்டுகள் சொத்து சம்மந்தமான டீட்டெயில் இருக்கலாம், அல்லது இந்த விசாரணைக்கு தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஏதாவது தகவல்கள் யாராவது எந்த மூலையில் இருந்தால் தபாலில் எழுதியிருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த கவரெல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு அந்த கவரை பிரித்து பார்த்துக்கோங்க, அதில் இருக்கிற தகவல்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீதியரசர் வந்து நல்ல கருத்துன்னு சொன்னார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் அதை அப்ரிஷியேட் பண்ணார். பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, நம்ம கவரெல்லாம் வாங்கி அதை பிரித்து பார்த்துட்டு புகாரை மட்டும் தனியாக வைங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி மீதி அந்த தகவல்கள், இன்ஃபர்மேஷன், சொத்து, எதிரி, வேறு என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வழக்கு சம்மந்தமாக அதெல்லாம் எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர். இந்த இது மட்டும் என்ன செய்வாங்கன்னா, கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கி தனியாக தான் வைக்க சொல்லியிருக்காரு. அப்போ இன்னமும் நீங்கள் புகார் கொடுக்கணும்னு நினச்சிங்க, நீங்கள் புகார் அனுப்பலாம், அதை வாங்கி அவங்க தனியாக வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் அது என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றது நீதிமன்றம் முடிவு செய்யும். ஆனால் அதில் தெளிவாக ஒரு விஷயம் வந்து போன வாய்தாவுக்கு முந்தின வாய்தாலே தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த தேதிக்குள் 8/10/2025 புகார் கொடுக்காதவர்களுக்கு இந்த செட்டில்மெண்ட்டில் கிடையாது. இப்போ இருக்கிற சொத்துக்கள், இப்போ இருக்கிற புகார், இந்த இதில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி டெபாசிட்டருக்கும் செட்டில் பண்ணுற வரைக்கும் டு செட்டில் ஆல் தி டெபாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடைசி டெபாசிட்டர் வரைக்கும் இவங்க செட்டில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் புகார் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த செட்டில்மெண்ட்டில் வரும். 8/10/2025 புகார் கொடுத்தவர்களுக்கு மட்டும் இந்த முதல் செட்டில்மெண்ட்டு. இனிமேல் வர்றவங்களுக்கு அதையும் எடுப்பாங்க, அவங்களுக்கும் செட்டில்மெண்ட் நடக்கும், அது பின்னாடி நடக்கும், இந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வராது. ஆனால் நீங்கள் புகார் கொடுக்கலாம், அதற்கு வந்து எந்த தடையும் இல்லை. புகாரை வந்து காவல்துறையினர் வாங்கி தனியாக கட்டி வைக்க போகிறாங்க. அதற்கப்புறம் நீதிமன்றத்தில் என்ன செய்யணும்னு கேட்க போகிறாங்க. இதான் இந்த வழக்குள்ள விஷயங்கள்.